ஐ சி a lot of எப்படி சொல்றது, எல்லா விஷயத்தையும் ட்ரை பண்றீங்க. ஒரு பயங்கரமான ஒரு கியூரியஸ் கிட் உங்களுக்குள்ள இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஹவு டு யூ கீப் தட் பர்சன் அலைவ்? எனக்கு படிக்க பிடிக்கும். ஓகே. கிண்டல்லாம் படிக்கிறது இல்லை, இன்னும் அந்த பிரிண்டட் புக்ஸ் தான் நான் படிக்கிறேன். ஐ ரீட் அட்லீஸ்ட் 2 to 3 books a week. And I read all types of books. அதாவது ஒருத்தருக்கு சொல்லித்தரோம், நம்ம சொல்லி கொடுக்குற விஷயம் அவருக்கு நம்ம வேற மாதிரி சொல்லி தந்து அவருக்கு புரியுறது, அவர் வந்து கண்ணில் தெரியும், ஆஹா கரெக்டாக சொன்னார்ப்பா, இப்போதான் எனக்கு சார் இப்போதான் சார் எனக்கு அது புரிஞ்சிச்சு விஷயமே அப்படின்னும் போது நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். அது எனக்கே நான் நிறைய பார்ப்பேன், எனக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் எப்படி அப்படின்னு. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் ஜெனட்டிக்ஸ் டு திஸ், ஐ ரீட் டீப். மேலோட்ட படிக்க மாட்டேன், எனக்கு அடி வரையில் போய் புரியணும், எனக்கு ஏன் அப்படின்னு புரியணும். சும்மா டிஎன்ஏ ஜீன் இப்படி அப்படின்னா ஃபுல்லாக ஒரு 5-6 புக்கு படித்து அடி வரையில் போய் புரிஞ்சுப்பேன். அப்போது அவ்வளோதானே, இது புரிஞ்சிடுச்சு, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ ஒரு சப்ஜெக்ட் எடுத்தேன்னா ஐ கோ வெரி டீப் டு பேசிக்ஸ் அண்ட் ஒரு புரிஞ்சுக்கிற ஒரு ஆசை. ஒரு கான்ஃப்ளிக்ட்னு படிக்கிறோம், அமெரிக்காவில் கான்ஃப்ளிக்ட், சிவில் வார், தென் ஐ கோ ரீட் டீப். டெக்ஸஸ் எப்படி வந்துச்சு, அதுக்கு டெக்ஸஸ் யார் ஆண்டிருந்தாங்க, எப்போ அந்த அலாமோல ஃபைட்டு, என்ன வார், ஏன் என்ன, அது ஒன்று புரிஞ்சுன்னு வரும்போது இப்போ அந்த காலகட்டத்தில் விஷயங்களை பார்க்கும்போது நம்ம ஒரு அர்த்தத்தோடு பார்ப்போம். ஸோ எனிதிங் நியூ ஐ ரீட் டீப். இப்போ கிரிப்டோன்னு வந்ததுன்னா ஐ ரீட் ஆல் த வே ஃப்ரம் டெக்னாலஜி டு த ஃபுல் ஸ்டாக். உபயோகம் இருக்கும் இருக்காது, பட் அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் நோயிங், ஜஸ்ட் நாலேஜ்.